ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பூசணிக்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பூசணிக்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்ட்டு பார்க்கலாம். பூசணி விதைகளில் வந்து விட்டமின் பி, விட்டமின் ஏ, மினரல்ஸ், தாது உப்புக்கள், கால்சியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், லினோலெனிக் அமிலம் போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆரோக்கியம் தரம் அதிகமான சத்துக்கள் இருக்கிறதுனால வாரத்தில் 2 முறை பூசணிக்காயை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு குக்கரில் பருப்பை அலசி எடுத்துருக்கேன். கூட பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி, உங்களோட புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி வந்து நிறைய போட்டிங்கன்னா இந்த மாதிரி கடையெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் தக்காளி நிறைய தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பூசணிக்காவை வந்துட்டு நல்லா அலசிட்டு அரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து பூசணிக்காய் கடையல் பண்ணுறது மூலமா குழந்தைங்க காயை ஒதுக்கி விடாமல் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அதில் என்ன காய் போட்டிருக்கோன்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய காய்களில் வந்து இந்த மாதிரி கடையல் பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் காய் இருக்குன்ற அந்த இதுவே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. இப்போது குக்கரை மூடி 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். வாங்க 3 விசில் விட்டாச்சு. விட்டதும் இதில் வந்து நான் உப்பு போட்டு அந்த வேக வச்ச பருப்பு, பூசணிக்காய் எல்லாத்தையும் வானலில் சட்டியில் கொட்டி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து இருத்துருங்க. தண்ணி இருத்திங்கன்னா தான் கடைய முடியும், இல்லைன்னா கடைய முடியாது. தண்ணி இருத்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்ததும் அதில் வந்து மேலே நான் வடகம்லாம் போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். இந்த மாதிரி வடகம் சேர்த்து தாளிச்சிங்கன்னா ரொம்பவே மணமாக இருக்கும் சாம்பார். எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.